அந்த ஓவரால் அந்த சாங் பாடுறதே அண்ணாக்கே சர்ப்ரைஸ் தான். அது வந்து அண்ணாக்கு தெரியாது. ஓகே. ஆமா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால அண்ணாவே சர்ப்ரைஸ் ஆகி அந்த அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கும்போது பூஜா ஹெக்டே கிட்ட இது சொன்னது வந்து இட் வாஸ் வெரி கியூட் திங் அங்க நடந்தது. அண்ட் அட் தி எண்ட் அவர் சொல்றாரு, எஸ் கஷ்டமா தான் இருக்கு, and this is my last movie, I knowன்னு சொல்லிட்டு ஒரு இமோஷன் இருக்குல்ல மேம். அந்த டைம்ல என்ன ஃபீல் ஆச்சு? அங்க சுபா மேம் என்ன அவங்களுக்குள்ள என்ன இது இருந்துச்சு, பேசிக்கிட்டீங்களா? இல்ல, அந்த நேரத்துல வந்து அண்ணா ஃப்ரண்ட்ல வந்த உடனே இங்க கிரவுட் கொஞ்சம் நாங்க இருந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வந்துட்டாங்க. சோ அத்தைய கொஞ்சம் கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அத்தை கிட்ட எங்களால பெருசா அந்த டைம்ல பேச முடியல. ஆல் ஐ நோ வாஸ் எவ்ரி ஃபேமிலி மெம்பர் வாஸ் குவைட் எமோஷனல். அண்ட் அண்ணாவோட கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் we have to move on with the fact and truth அப்படின்னு தான் நாங்கள் அதை பார்க்குறோம். பிகாஸ் இட் இஸ் ஃபார் குட். அவர் பண்ண போகிற எல்லாமே வந்து மக்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறோம். தேர் இஸ் நத்திங் லைக் அவர் சினிமாவை விட்டுட்டு வேற ஏதோ ப்ரொஃபஷனுக்கு போகிறாருன்னு கிடையாது இல்லையா.